ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. என் ஃப்ரெண்டு இப்போ வந்தாங்க இல்லையா, அவங்க தாங்க என் ஃப்ரெண்டு ஜெயா மேம். அப்படி ஜெயா மேம்னே சொல்லி பழகிட்டேன். அப்படி தான் நான் கூப்பிடுவேன். அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி அவங்க பாப்பா துர்கா தேவி அவர்களுக்கும் நம்ம அவங்களுடைய மாப்பிள்ளை வந்து அரவிந்த் அரவிந்த் அவர்களுக்கும் ஒரு சிறப்பான நாள். அதாவது திருமணம் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா ஜூன் 4. இன்றைக்கி வந்து 5ஆம் நாள் பந்தக்கால் நடுறது. ஓகேவா, அதுதான் அவங்க வீட்டில் இன்றைக்கி நடந்துச்சு. அதுக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்வைட் பண்ணி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த பந்தக்கால் நடுறதுக்கு போனோமா. அதில் வந்து அவங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாக வந்து அழகாக அந்த பந்தலுக்கு சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சாங்க. அதாவது வெள்ளை துணியில் மஞ்சளில் நனைச்சி அந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா, கழி, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் நவதானியம் எல்லாம் வச்சு காசெல்லாம் போட்டு அப்படியே காசும் போட்டு அதில் வந்து வேப்பலை மா இலை அதெல்லாம் வச்சு மேலே ஃபஸ்ட்டு கட்டிட்டாங்க. கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கிடையில் உள்ளார போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாங்க. வந்துட்டு இந்த பந்தக்கால் விழா ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றது. அதில் நானும் பங்கு பெற்றதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து வேண்டிக்கிட்டு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவதானியெல்லாம் வச்சு அதில் வந்து சாமி கும்பிட்டாங்க. நானும் அதில் சாமி கும்பிட்டதில் கலந்துக்கிட்டதில் சந்தோஷம். என்னன்னு பார்க்குறீங்களா, அங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களும் அழகாக கீழிருந்து மேல் நோக்கி தான் வைப்பாங்க. இந்த பந்தக்கால் நடும்போது பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் எப்பொழுதுமே கீழிருந்து மேல் நோக்கி தான் வைக்கப்படும். அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10:30 to 11:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாப்பா பாருங்களேன் என்ன பண்ணுது, துரு 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 பாப்பா. அதுக்கு வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே அதுக்கு பாப்பாவுக்கு வந்து அழகி அழகி அழகின்னு கூப்பிடுறாங்க. நல்லா என்னை பார்த்து பார்த்து அப்படி சிரிச்சுது பாப்பா. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி என்னை வந்து அழகாக கூப்பிட்டு ரொம்ப அழகாக சிறப்பித்தாங்க. அவங்களுக்கு குடும்பத்தில் எல்லாருக்குமே, அவங்க அப்பா ஆகட்டும் தம்பி ஆகட்டும் எல்லாருமே நல்லா கவனித்தாங்க. அவங்க பாப்பா ஒரு தங்கை இருந்தா, அவளுக்கு இன்றைக்கி டியூட்டி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பாப்பா போயிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நடந்துகிட்ருக்கியா இல்லையா. எல்லாருமே வந்து இவங்க தான் அவங்களுடைய மாப்பிள்ளையோட அம்மா. ஆமாம், மாப்பிள்ளையோட அம்மா தான் இப்போ வந்து சந்தன குங்குமம் வைக்கிறாங்க. இந்த பொண்ணு துர்கா பற்றி சொல்லணும்னா ரொம்ப க்யூட் கேர்ள், ரொம்ப பாசக்கார பிள்ளை, அமைதியாக பேசக்கூடியது. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, அவங்க வீட்டில் வந்து பேங்கிள் வந்து அவங்க மாமா ஒய்ஃப் மாமி சொல்லுவோம், ஆனால் அவங்க அத்தைன்னு கூப்பிட்றாங்க. அவங்க அத்தை வந்து பேங்கிள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக போயிடுச்சு. பரவாயில்லைங்க அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பீரோவில் வேறு செட்டு புதுசு நிறையா வச்சுருந்தா பாப்பா துர்கா தேவி. அதை அழகாக ஓப்பன் பண்ணி எடுத்து அந்த கவரை பிரித்து போட்டுக்கிட்டா, கையில் போட்டுக்கிட்டா. இதுங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுட்டு பூட்டிட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்பி சேஃபாக வச்சா. பரவாயில்ல, இவ்வளோ பரபரப்பு பாப்பாவுக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா, காலையில் போகும்போது அவங்க வீட்டில் கேசரி, பொங்கல், இட்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி, தேங்காய் பொட்டுக்கடலை போட்ட சட்னி, அப்புறம் சாம்பார், அப்புறம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பாப்பா தான் பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிக்கிட்டு இருந்தா. துர்காதேவி, என்னம்மா ஏய் பாப்பா என்னம்மா, இன்றைக்கி ஒரு நாள் கூட பாப்பா ஃப்ரீயாக விடக்கூடாதா, நீங்கள் எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சாங்க, பரவாயில்ல ஆண்டி, அதனால் என்னங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக அமைதியாக அருமையாக கல்யாண பொண்ணு வேலை செஞ்சுட்டு ரொம்ப பாசமாக இருந்தா. சாரி, அதுக்கிடையில் இன்னொன்று சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து அப்போ வந்து வளையல் சடங்குலாம் செஞ்சிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா வளையல் போடும்போது இந்த மற்றவங்களாம் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சிட்ருக்கும்போது இன்னொரு உதாரணம் பாப்பா துர்காதேவி பற்றி சொல்லணும்னு சொன்னேன்.
அவங்க மாமா அங்கே போயிருக்காங்களா. உடனே மாமானா கல்யாணம் பண்ண போகிற அப்பாவோட சாரி தான் வீட்டுக்காரரோட அப்பா, ஓகேவா, கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையோட அப்பா, சுற்றி வளைக்காம சொல்கிறேன். அவங்க வந்து இவங்களுக்கு மாமா தானே கூப்பிடுது பாப்பா துர்காதேவி என்ன செஞ்சாவில்ல. அப்போ வந்து அந்த டைமில் இருக்கும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னாப்புல. வரட்டும், மாமாவும் வந்துடட்டும், பேங்கில் அவங்க வாங்கிறதுக்கு போயிருந்தாங்களா சரியில்லைன்னு, உடனே மாமா வந்துடட்டும் அப்படின்னு, ஏய் பாருப்பா எப்படிப்பட்ட அருமையான மருமக கிடச்சிருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக போணுச்சு. அப்புறம் வந்து நான் வீட்டுக்கு கிளம்பி மதியம் முடிச்சுட்டு நல்லபடியாக சாப்பிட்டு கிளம்பி பொழுது பார்த்திங்கன்னா, பாப்பா கையை பிடிச்சிட்டு ஆண்டி சூப்பராக இருந்துச்சு ஆண்டி. ஏன்னா 2 சாரியுமே நான் தான் கட்டி விட்டேன். அவள் பாப்பாவை இருந்து 2 பேருமே 2 சாரியுமே கட்டி விட்டுட்டு வந்தோம். ரொம்ப ஜாலியாக சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வேறு கட்டுறீங்க ஆண்டின்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணான் என்னைய. அதுவும் இல்லாமல் கிளம்பிட்டேன் போது கையை பிடிச்சிட்டு, ஆண்டி கிளம்பிட்டீங்களா ஆண்டி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க ஆண்டி, ஜாலியாக இருக்கு ஆண்டி, நீங்கள் இருக்கிற இடமே கலன்னு இருக்கு ஆண்டி, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்களேன் ஆண்டி ப்ளீஸ், சாயந்தரம் போகலான்னு தான் சொன்னாங்க. பட் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த பிள்ளை தான் எங்கள் ஜெயா மேம், அந்த பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், ஜெயா மேம் தான் சொல்லுவேன். அவங்க வந்து ஏன் உங்கள் வீட்டுக்காரங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னாங்க. இருங்க அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொண்டு போகலாம், சான்ஸே இல்லை, வேண்டாம் நீங்கள் இருக்கிறவங்களை கவனித்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க, இன்றைக்கி சண்டே வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அவங்க தம்பி இருக்காப்புல, அவனும் ரொம்ப சமத்து பிள்ளை தான், கைலாஷ் சாரி, அவர் 2 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை. அவங்களுக்கு கைலாஷ், இவங்க தான் ஜெயா மேம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மணமகளோட அம்மா அவங்க. இவங்க தான் ரொம்ப அழகாக அன்பாக பாசமாக பேசுவாங்க. என்னையும் வந்து மலர்விழின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் வந்து ஜெயா மேம் தான் அப்போதுமே சொல்லுவேன். ரொம்ப நல்லா அழகாக சிறப்பாக நடந்துச்சு. இந்த பகிர்வை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லோரும் பார்த்து அட்டகாசமாக பாப்பாவுக்கு, அதாவது துர்காதேவிக்கும் அரவிந்துக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து அவங்க நீடூழி 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்தில் பார்க்குற கேட்குற எல்லாருமே விஷ் பண்ணுவீங்கன்னு நானும் வேண்டிக்கிறேன். நிச்சயமாக அவங்க சந்தோஷமாக நீடூழி வாழணும். அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல அருமையான ஒரு குடும்பம், அருமையான ஒரு ஹஸ்பண்டு, அருமையான மாமனார் மாமியார் கொழுந்தனார் எல்லாருமே கிடச்சிருக்காங்க. கொழுந்தனார் ஒய்ஃப் எல்லாருமே நல்ல டைப்பு. உண்மையாகவே இந்த குழந்தைக்கு வந்து ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு குடும்பம் கிடச்சதில் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நல்லபடியாக நீடூழி பாப்பா வாழணும்னு இந்த தருணத்தில் நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா ரொம்ப அருமையான குடும்பம். அவங்களுக்கு காட் இஸ் கிரேட்டுன்னு தான் நம்ம சொல்லணும் இல்லையா, கண்டிப்பாக காட் இஸ் கிரேட்டு. இன்றைக்கி வந்து இவங்க பந்தக்கால் நட்ட உடனே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சாப்பாடு வந்து யாருடைய செலவுனா அவங்களோட தாய்மாமன், பார்த்திங்களா வராரா, இவர் தான் தாய்மாமன் இருக்கிறாங்க இல்லையா. ரொம்ப நல்லா எல்லாருமே பழகுனாங்க, எல்லாரும் பேசினாங்க, வாங்கம்மா செய்யுங்கம்மான்னு ரொம்ப அன்பாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவங்க தான் தாய்மாமன். இந்த சட்டை போட்டிருக்காங்க இல்லையா, இப்போ விசிறாங்க இல்லையா, இவர் தான் தாய்மாமன். இவங்க வீட்டில் தான் இன்றைக்கி சாப்பாடு மட்டும் இல்லைங்க, வரிசையெல்லாம் அவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்க. வரிசை நிறைய வச்சு, புடவையும் வச்சு எல்லாம் வச்சு சாப்பாடும் செய்கிறாங்க. ஸோ தாய்மாமன் சாப்பாடு வந்து பந்தக்கால் நடும்போது தாய்மாமா தான் சாப்பாடு பண்ணுமா. அவங்களோட ஒரே தம்பி தான் அவங்க. ரொம்ப அழகாக அட்டகாசமாக ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருந்தாங்க. அவங்க இந்த தருணத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நம்மளும் துர்காதேவி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு ஜெயா மேம் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாம். அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாம். என்னென்னா இவங்க வந்து இது மாதிரி என்னென்னா இதுக்கப்புறம் அது மேலே வச்சுட்டு திரும்பி மண் கொட்டி அதில் வந்து மறுபடியும் போட்டு நவதானியம் போட்டு பாலை ஊற்றி வச்சிடுறாங்க. ஏன்னா மேலே இன்னும் நிறையா வளரணும் இல்லையா, அதுக்காக வேண்டி வளரணும். அப்போ தான் உங்களுக்கு நவதானியம் வந்து வளர்ந்து வரும் இந்த செடியிலன்ட்டு. ஏன்னா இவங்க வீட்டு அமைப்பு வந்து அந்த இடத்துல வந்து வாசலில் வந்து அந்த இதெல்லாம் அந்த இது வைக்க முடியாது இல்லையா, அதனால வேண்டி ரொம்ப கிராண்டாக சூப்பராக எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்து அந்த இதை பந்தக்காலில் வச்சவங்க எல்லாருமே அதை கைப்பிடிச்சு அதை வச்சு ஓம் சக்தி பராசக்தி கடவுளே அம்மா, அவள் பேரே துர்காதேவி தான் இல்லையா, சாமியோட பேர் துர்காதேவி அப்படின்னு அழகான பெயர், அருமையான சாமியோட பெயர் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நேரம் நான் ஏன் பொறுமையான பாட்டு கொடுத்துட்டு போகலாம், பாட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக
நம்ம அங்கே நடந்த ஸ்பீச்சையும் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா, ஒருத்தவங்க ஒன்று பேசுவாங்க, தெளிவாக இருக்காது. அதனால் நான் உங்களுக்கு பேசி இந்த வீடியோ போடுறேன். அடுத்தது சடங்குலாம் செய்வாங்க இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட நான் ஷார்ட்ஸில் கூட எடுத்து முடிதான்னு பார்க்குறேன். ஐ வில் ட்ரை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எல்லோரும் இணைஞ்சு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக. இந்த தருணத்தில் ஒன்று சொல்லி ஆகணும், வாசலில் ஒரு பாட்டியம்மா வந்து இவங்களுக்கு பாக்கியம்தான் இன்றைக்கி உண்மையாகவே. யாரோ எங்கிருந்தோ ஒரு பாட்டியம்மா வந்து அம்மா பசிக்குதுமா ஏதாவது கொடுங்கம்மான்னு சொல்லும் பொழுது அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு பொங்கல், இட்லி, சாம்பார் எல்லாமே ஊற்றி அந்த பாட்டியம்மா கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை வந்து பாட்டியம்மா நினச்சாங்க, அம்மா நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னாங்க. ஏம்மா சாப்பிடுங்கன்னதுக்கு இல்லை நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு லிட்டு கேட்டாங்க. லிட்டு எங்கம்மா இருக்காமான்னு கேட்டேன். உடனே இந்த பொண்ணு சொல்கிற ஒரு கல்யாண பொண்ணுன்னா அந்த இடத்துல செய்யும்போது அந்த பொண்ணு வந்து நடக்க மாட்டாங்க, சேஃபாக இருப்பாங்க, மேக்கப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாப்பாலாம் மேக்கப்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் சிம்பிளாக அழகாக இருந்தார். பாப்பா ஓடி போய் இருக்கு ஆண்டி, அதுக்கு லிட்டு இருக்கு ஆண்டின்னு சொல்லி ஓடி போய் கொண்டு வந்து அந்த மூடியை கொண்டு வந்து அந்த பாட்டியம்மா கொடுத்தோன்னே ரொம்ப அந்த பாட்டியம்மா நம்ம துர்காதேவியை 2 கையாலையும் வணங்கி கும்பிடு போட்டாங்க பாருங்கள். அங்கே தான் அந்த பாட்டியம்மா, வயதான பாட்டியம்மா வந்து நம்ம துர்காதேவிக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து வயிறார சாப்பாடு போட்டாலும் அந்த பாட்டியம்மா அந்த தருணத்தில் வரணும்னு இருந்திருக்கு பாருங்கள். வந்ததால் தான் நம்ம இவங்க தேடி போய் போடலை. ஆனால் அவங்களே வாசலில் வந்து யாசகம் கேட்டதால் உடனே பசிக்குதுன்னு சொன்ன வயிற்றுக்கு பசிக்கு கொடுத்த அந்த பிள்ளைக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள். ஏன்னா அவள் கையில் தான் கொடுக்க சொல்லி கையில் கொடுத்தோம் பாக்ஸை. துர்காதேவி கையிலேருந்து தான் அவங்களுக்கு அந்த பாட்டியம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தாப்புல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பந்தக்கால் விழாவுக்கு நம்ம அழைத்து சிறப்பித்த ஜெயா மேம்க்கும் இந்த செல்லக்குட்டி துர்கா